திருச்சிற்றம் ஆடும் வரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய் கேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனி யானை சகோ திருச்சிற்றம் கூடியர்கோன் உட்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி வாழி திரு நாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திரு வாத ஊரர் திருத்தாள் போற்றி. திருச்சிற்றம் எந்நாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அந்த சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினார் சென்னை ஐசிஎஃப் அருள்மிகு கமலநாத சங்கம் மிக சிறப்பாக தாயுமானவருடைய வாயப்புலி தொடரை நிறைவு செய்யும் முகமாக 2 வகுப்புகள் மீள்பார்வையாக அமைக்க வேண்டும் என்கிற அந்த கருத்தில நேற்றைய தினம் முதல் பாகத்தை நாம் சிந்தித்து இன்றைய தினம் 2வது பாகமாக வாயப்புலியுடைய கருத்து அமைப்பை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. பாயப்புலி என்பது பாய் அப்புலி குணம் என்று இருந்தத அதையே தலைப்பா கொடுத்து சைவ சித்தாந்த நெறிப்படி உயிரானது தன்னுடைய துன்பங்களிலிருந்து அது விடுபட்டு ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் நோக்கம். இப்ப நமக்கு இந்த பிறப்பை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான நோக்கமாக இருந்தாலும் கூட பிறப்பு நீக்கம் மட்டும் பத்தாது, நாம் சேர வேண்டிய இடத்திலேயும் சேர்ந்து விடலாம். அனாதி காலம் தொட்டு உயிர் பல்வேறு துன்பங்களை அனுபவித்த வண்ணமாகத்தான் இப்ப நாம பார்க்கிறோம். பல்வேறு உயிர்கள் பார்க்கிறோம். பரப்பன, நடப்பன, ஊர்வன, திரிவன, நீர் வாழ்வன, இப்படி எத்தனையோ உயிர்களை பார்க்கிறோம்.
எந்த உயிராவது அதனுடைய பிறப்பு காலத்திலிருந்து இறப்பு காலம் வரைக்கும் ரொம்ப சந்தோஷமாவே இருக்கு அப்படின்னு ஏதாவது ஒரு பிறப்பை நம்ம சொல்ல முடியுமா? இருக்கவே இது பெரிய யானைக்கும் பிரச்சனை இருக்கு. நமக்கெல்லாம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தாலே கொஞ்சம் பசி தனியும். அது ஒரு தார் வாழைப்பழத்தை கொடுக்கணும் பசி. அது பசிக்கு அவ்வளவு கொடுத்தாக வேண்டியது. சாமி பாருங்க அவ்வளவு பெரிய வைரப்படுத்திட்டாரு. இக்கனோண்டு அரிசி துணுக்கு, அரிசி குருணை கூட வேண்டாம், குருணையோட துணுக்கு கிடைச்சா எறும்புக்கு ஒரு வாரம் தாங்கும். எறும்புக்கு ஒரு வாரம் தாங்கும். அந்த அரிசி துணுக்கு இக்கனோண்டு கிடைச்சிட்டா போதும். ஆனா அது கிடைக்காது. அதுக்கு இப்படி எல்லா உயிருமே பசிப்பினியினாலும் தாகம் முதலிய பிணியினாலும் இதுதான் அடிப்படை பிணி. மற்ற பிணிகள்லாம் இருக்கு, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனா பசிங்கிறது ஒரு பிணி மிகப்பெரிய. எனக்கு வியாதியே இல்லை, பசிக்குதா இல்லையா? பசிக்குது, அதுவே ஒரு வியாதி தானே. பசியை எங்கேயாவது என்ன சொல்லியிருக்காங்க? நம்ம பசி பிணின்னு இருக்காங்க, தாக விடாயின்னு இருக்கிறாங்க. அது பிணி, பசிங்கிறது. அத எல்லா உயிர்களுக்கும் கொடுத்திருக்கிறார். வல்லபெருமான் சொல்லுவார், பசி இருக்கிறது தான் இறைவன் இருக்கிறாங்கிறதுக்கான நிரூபணம். பசி இருப்பதுதான் இறைவன் இருக்கிறான். பொருள் வைப்புழின்னு நம்முடைய திருவள்ளுவர் நாயனார் சொல்லும்போது அந்த பசியை சொல்றது அழிபசின்னார். அழிபசி, அற்றார் அழிபசின்னார். அது அழிபசிங்கிறது இலக்கண பிரகாரம் அது வினைத்தொகை. அழித்த பசி, அழிக்கும் பசி, இனிமேலும் அழிக்க போகிற பசி, 3 காலம் உண்டு இந்த பசி. மண்ணினி காலத்து வாழ்வோருக்கெல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே அப்படின்னு அந்த மணிமேகலை என்ன சொல்ல கொடுத்திருக்காரு. எல்லா உயிருக்கும் பசி பிரியும். எல்லா உயிரையும் படிச்சிட வேண்டியது. நினைச்சப்ப சாப்பிட்டுக்க, வேண்டாதான் விட்டுரு அப்படின்னு வச்சிருக்கலாம். பசிச்சு ஆகும், சாப்பிட்டு ஆகும். ஆகையினால இந்த பிறப்பு ஒரு பெரிய துன்பம். பிறப்பு துன்போடு நம்ம உணர ஆரம்பிக்கிறது தான் நிலையாமையை உணர்தல். பிறப்பு அந்த பிணி, பசிப்பிணியினுடைய அந்த தன்மையை உணர்தல். இந்த மாதிரியான துன்பங்களை உணர்தல் தான் ஞானத்தினுடைய முதல் படி. ஞானத்தினுடைய முதல் படியாகும். அப்படிப்பட்ட இந்த உயிரானது இந்த பிறப்பை நீக்கிக் கொள்வதா அல்லது அதற்கு வேறு ஏதாவது முக்கியமான சக்தி இருக்கிறதா என்று கேட்கிறோம். இங்கே அது அனுபவிக்கின்ற இன்பம் எல்லாம் நிலைத்த நிலையான இன்பம் கிடையாது. அந்த இன்பங்கள் எல்லாம், இந்த உடலை பொறுத்தவரை அனுபவிக்கின்ற இன்பங்கள் எல்லாம் நமக்கு பிடியை ஏற்படுத்துகின்ற அந்த இன்பம். துய்த்தோம்னா வினை. அப்படி சொல்லப்பெறுகிற இந்த பிறப்பை நீக்கிக் கொண்டு
பிறப்பில்லாத நிலை பெற்றுவிட வேண்டும் அப்படின்னு சொல்லுகிறோம். இப்ப இது நமக்கு இது அவ்வளவு தேவையா இப்ப அப்படின்னு நினைக்கிற மாதிரி இருக்கும். ஒரு காலகட்டத்துல இது அவசியம் இல்லை, இது தேவையில்லை என்று நினைப்போம். ஒரு காலத்துல நமக்கு எது தேவையில்லைன்னு நினைக்கிறோமோ அது ஒரு காலத்துல நமக்கு ரொம்ப அவசியமான ஒன்றாகி போகும். ஒரு காலத்துல ஒன்றும் அவசியம் தேவையில்லைன்னு நினைக்கிறது ஒரு காலத்துல தேவையில்லைன்னு ரொம்ப தேவையா போயிடும். நடந்து வருகிற பொழுது தலைச்ச சார் ஏதாவது கொடுக்கட்டுமா? எனக்கா வரும். நான் ஒரு காலத்துல அந்த ஸ்டிக்கு இல்லைன்னா எந்திரிச்சு நிக்க கூட முடியாது. பாக்கிங் ஸ்டிக்கு அப்படி இந்த பிறப்பினுடைய பயனை பெறுவதற்கு நமக்கு எவ்வளவு ஒரு கொடுப்பினை இருந்தால் அருளாளர்கள் எல்லாம் தோன்றி நமக்கு அந்த வெளிச்சத்தை நமக்கு காட்டுவார், நெறியை காட்டுவார். இந்த பிறப்பு துன்பமயமானது, இதை நீ இன்பம் என்று கருத வேண்டாம். இது என்ன நோக்கத்திற்காக இந்த பிறப்பு தரப்பட்டிருக்கிறது என்று தெரிந்து கொண்டு இவத்தோடு சேர்ந்து இன்பமே என்னாலும் துன்பமில்லை என்று நாம் இருக்க வேண்டும் என்று அதனை நெறிப்படுத்துகிறார்கள். நம்முடைய சைவ நெறியிலே அருளாளர்கள் தோன்றிக்கொண்டே இருக்கிறார்கள் இல்லையா? இப்ப தாய்மானவர் 17ஆம் நூற்றாண்டுல தோன்றியவர், 15ல அருணகிரிநாதர், 12, 13ல கச்சியப்பர், 12ல திரும்ப தெய்வ சேக்கிழார், 10ஆம் நூற்றாண்டு மட்டினத்தார், 9 சுந்தரமூர்த்தி சுவாமிகள், 7 ஞானசம்பந்தர் திருநாவுக்கரசர், 5 திருமூலர், 5 காரைக்கால் அம்மையார், 2, 3 மாணிக்கவாசகர். இப்படி எல்லாம் நமக்கு அருளாளர்கள் தோன்றி நம்மை நெறிப்படுத்தி நம்மை துன்பத்திலிருந்து விடுவித்து விட வேண்டும் என்கிறதுல ரொம்ப யான் பெற்ற இன்பம் பெருகைய மையம் என்று சொன்னது போல மற்ற உயிர்களும் அந்த இன்பத்தை பெற வேண்டும். அதுல தலை சிறந்து விளங்குகிறவர் நம்முடைய தாய்மானவர். தாய்மானவர் கடும் துறவு, அதாவது அவருடைய துறவு நாம அந்த வரலாறு படிக்கிற பொழுது அந்த வரலாறு பார்க்கிறோம். எப்படிப்பட்ட ஒரு துறவு! பயன்படுமான பயன்படாது. அதனாலதான் சமணர்களுடைய துறவு எடுபடல. சமணர்களும் துறவு உண்டு, பௌத்தர்கள் துறவு உண்டார்கள். அந்த துறவு எந்த பயனும் இல்லை. காரணம் என்னன்னு கேட்டா, அப்படி பெரும்பொருளின் மேல் அந்த பற்றை கொண்டு இந்த துறவு இருக்கணும். நான் இதையெல்லாம் துறந்து விட்டேன் என்று சொன்னால், துறந்த பிறகு எதை பற்றுவதுன்னு இருக்கு இல்லையா? என்ன பற்றி கொண்டே இருப்பதுதான் ஆன்மா. இது எல்லாத்தையும் விட்டுட்டேன்னா எதை பிடிக்க போற அப்படின்னு தெரியணும். பற்றுவதற்கு ஏதாவது ஒன்று வேண்டும். அப்படி பற்றுவதற்கு எந்த பொருள் இருக்கிறதுன்னு கிடையாது. எல்லாத்தையும் விடுக்கலாம். விட்டுட்டு எதை பிடிக்கிறது? நம்ம சொல்றோம் எல்லாத்தையும் விடு, எதை பிடிக்கிறது? சிவத்தை பிடி அப்படின்னு சொல்றோம். ஆகையினாலேதான் அந்த சிவத்தை பற்றியவர்களுக்கு துன்பம் இல்லை. அந்த துன்பம் சார், இந்த சிவத்தை பற்றின பிறகு கூட கொஞ்சம் துன்பம் இருக்கே சார்னா, பற்றினது இன்னும் கொஞ்சம் வலுவா பிடி, இன்னும் கொஞ்சம் இறுக்கமா பிடி. எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கமாகவும் அழுத்தமாகவும் பிடிக்கிறோமோ ரொம்ப அவர் மேல பற்று வைத்துக் கொண்டு இருக்கிறவர்களை பகை நெருங்காது. யோசிக்கும்.
அவங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை, அவங்க பேச வேண்டியதில்லை. அவர்கள் சிவத்தின் மேல் கொண்டிருக்கக்கூடிய அந்த பேர் அன்பு அவர்களுக்கு அவர் வருகின்ற பகைகளை எல்லாவற்றையுமே நீக்கிவிடும். அந்த அளவுக்கு சிவத்தின் மேல் இருக்கிற பற்று வினைகளை போக்கும் என்று ஞானசம்பந்தர் சொல்லுகிறார். திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று சொல்லுகிறார். ஏன்னாரு, ஒரு நெறிய மனம் வைத்துடன் ஞானசம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று. ஆகையினால அருளாளர்கள் சொல்லுகிற அந்த சொற்களை இன்னைக்கு ஒரு முக்கியமான விஷயம் சொல்லி இருக்கிறார். அதை நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்ல போகிறேன். இன்னைக்கு வந்திருக்கிறவர்கள் எல்லாரும் ரொம்ப பேறு பெற்றவர்கள், பாக்கியம் செய்தவர்கள். ஒரு செய்தி இன்னைக்கு நீங்க மனதில் வாங்கி போட்டுக்கொள்ள வேண்டும். அத சொல்றார் நம்ம சாமி. சொல்லால் தொடர்பொருளால் தொடரா பரஞ்சோதி நின்னை சொல்லால் பொருளால் சொல்லால் தொடர்பொருளால் ஒரு பொருள் நம்முடைய நினைவில் எப்படி நிக்குது அப்படின்னு கேட்டா சொல் வடிவில் நிற்கும். பொருளை துறந்திருப்போம், சொல்லி நிற்கும். அந்த அடிப்படை உண்மையை சொல்லுகிறார். சொல்லால் தொடர் பொருளால் தொடர பரம் சோதி நின்னை வல்லாளர் கண்ட வழி கண்டிலே சகமார்க்கத்திலும் செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து திகைத்து விம்மி அல்லானதும் பகலானதும் வாய்விட்டு அரற்றுவனே அல்லானதும் பகலானதும் வாய்விட்டு அரற்றுவனே சொல்லால் தொடர்பொருளால் தொடரா பொருள். இந்த தொடரா பொருள் தான் பரஞ்சோதி என்று சொல்லுகிறார். சொல்லாலேயோ அல்லது சொல் குறிக்கின்ற பொருளாலேயோ அவரை சொல்ல முடியாது. அப்படின்னு சொல்லுகிற பொழுது என்ன அப்படின்னு கேட்டா, ஒன்றை நாம் தெரிந்து கொள்வதற்காக சொல்லப்படுகிற அடையாளங்கள் எல்லாம் அவற்றை உணர்கின்ற வரை நமக்கு அவை பயன்படும். உணர்வதற்காக சொல்லப்பட்ட அந்த குறியீடுகள் சொல்லப்பட்ட பொருளை முழுமையாக உணர்த்துவன அல்ல, அவையெல்லாம் குறியீடுகள். பெரிய எலக்ட்ரிக் டிரான்ஸ்பார்மர் போட்டிருப்பான், அதுக்கு கீழே ஒரு மின்னல் மாதிரி இப்படி ஒரு சிக்னல் போட்டிருப்போம். அது பக்கத்திலேயே ஒண்ணு போட்டிருப்பான், என்னது கபாலீஸ்வரா, ஒரு கபாலம் மண்டவோடு போட்டிருப்பான், என்னம்மா குறியீடு அது? என்ன என்னவோ இப்படி ஒரு மின்னல் மாதிரி ஒண்ணு போட்டு ஒரு கபால ஒரு மண்டவோட போட்டு விட்டான். அப்படியா? அது என்ன எழுதியிருக்கான்? படிக்க தெரியாதுன்னு வச்சுக்குவோம். படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவாங்கிறதுக்காகத்தான் இதை போட்டு வச்சிருக்கான் இல்லையா? படிக்க தெரியாதுன்னு சொல்லிடுவான்னு இதை போட்டு வச்சிருக்க. அப்படி என்னன்னு கேட்கிற பொழுது
அந்த குறியீடுகள் எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்கிற பொழுது இப்படி போட்டா அது மின் அழுத்தத்தை, மின் சாதனத்தை அல்லது மின் சக்தியை குறிக்கும். இப்படி போட்டா மின் சக்தி அப்படின்னு குறிக்கும். அது ஒரு குறியீடு, மின் சக்தி. இந்த மின் சக்தி இங்கே இருக்கிறது என்பதற்கான அது குறியீடு, அவ்வளவுதான் குறியீடு. ஒருவேளை நாம அந்த மின் சக்தியை சாதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா இதுதான் மிஞ்சு நமக்கு அப்படின்ட்டு அது குறியீடா அதை காட்டியிருக்கு. அப்படித்தானே, வேற ஒண்ணு இல்லை. அப்ப இந்த குறியீடை பார்த்து நம்ம விஷயங்களை புரிஞ்சுக்கிறோம். ஆனால் இப்படி போட்டதே கரண்ட் இல்லை, அது ஷாக் அடிக்குமா, இல்ல அதை வச்சு பல்பு எரிக்க முடியுமா? இல்ல, அது என்ன சார்னா கரண்ட் சார். கரண்ட் இல்ல, அது கரண்ட்டுக்கு குறியீடு. அது போல நாம் இந்த உலகத்தை அமைக்கிற பொழுது பெருமான் நிறைய பொருள்களை அமைச்சார். பொருள்களை அமைத்த பிறகு அவருக்கு என்னன்னா, இந்த பொருள்களை நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைப்புல ஒலிகளால் அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற அந்த ஏற்பாட்டை செய்தார். எனவே ஒலிகளால் பொருள்களை தொடர்பு கொள்ளுதல், ஒலிகளால் பொருள்களை தொடர்பு கொள்ளுதல். அப்ப ஒரு பொருளை விட்டுவிட்டோம் அப்படின்னு சொல்றதோடு மட்டும் இல்ல, சொல்லையும் விடணும் இல்லையா? 25 வருஷமா பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்த பையன், பாசத்தை எல்லாம் கொட்டி வளர்த்த பையன், தான் சாப்பிட்டோமா இல்லையான்னு தெரியாது. உள்ள சாப்பிட்டானா, அவனுக்கு வேணுங்கிறது கிடைச்சுதா அப்படின்னுட்டு பார்த்து பார்த்து வளர்த்த புள்ள. வேலை கிடைச்சது, ஃபாரினுக்கு போனான். அங்க இருந்து மனசு இல்லாம தான் அனுப்பிச்சு வச்சாரு புள்ள. முன்னெல்லாம் தினமும் பேசுவான் ஸ்கைப்ல, அப்புறம் வாரம் ஒரு தடவை, அப்புறம் மாசம் ஒரு தடவை. ரொம்ப பிஸியா இருக்கிற பாட்டா மாசம் ஒரு தடவை, அப்புறம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை, அப்புறம் 1 வருஷமா வரல. அப்புறமா பேஸ்புக்ல பார்த்தா யாரோ ஒரு பொண்ணோட நிக்கிறான். அறையும் குறையுமா இருக்குது. உங்களுக்கு இங்க சிரமம் வைக்க வேண்டாம்னுட்டு ரொம்ப சிக்கனம் பாவ பார்த்தாலே தெரியுதுப்பா. என்ன பண்ணிருக்கான் பாத்தியா ஒரு புள்ள, புள்ளன்னு வளர்த்து என்ன பண்ணிடுச்சு பாரு இல்லையா? அவ்வளவுதான். இனிமே இந்த புள்ள மேல இல்ல, புள்ள மேல இதுக்கெல்லாம் போயிடுச்சு. புள்ளைய தள்ளி வச்சாச்சு, புள்ளைய பிரிஞ்சாச்சு. ஆனா பிள்ளையோட பேர் இருக்கு பாருங்க, சரவணன் வச்சுக்கோமே. பேரு காசு யாரோ சரவணன் தான் மன்னிச்சு, சரவணன் வச்சு வச்சீங்கள. சரவணான்னு சொல்லிட்டா போதும், அவன் பேரை என்கிட்ட சொல்லாத இல்லையா? எப்படி இருக்கும்? இப்ப பேரு ஞாபகப்படுத்தும். அவனை தள்ளியாச்சு, அவன் பேர் அவனை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கு. இப்ப அவனை துறப்பது மட்டுமல்ல, பேரையும் துறக்கணும். புரியுது உங்களுக்கு? எனவே பொருள்களை துறப்பது துறவல்ல, பொருள்களோடு சம்பந்தப்பட்ட சொற்களையும் துறப்பதுதான் துறவு. பேரையே சொல்லாது. புதுசா மேனேஜர் வந்தார், பேரு சரவணன். நாம எதை ரொம்ப வெறுக்கிறோமோ அதை கிட்ட கொண்டு வைப்பாரு சாமி.
அவர் செய்யற வம்பு கொஞ்சம் நெஞ்சம் இல்ல. அதனாலதான் நீங்க வெறுக்கிறது அவருக்கு தெரியாம பாத்துக்கங்க. நீங்க ரொம்ப வெறுக்கிறீங்கன்னு தெரிஞ்சதுட்டா அப்ப அதைத்தான் கொண்டது பக்கத்துல சேர்த்து வைப்பேன். அப்படி ஒரு தன்மை. எதுக்கு இதை சொல்லுகிறேன்னா, சரி அதெல்லாம் விட்டுருவோம். நீங்க கேட்ச் பண்ண வேண்டிய பாயிண்ட் என்ன, பிடிச்சுக்க வேண்டிய கருத்து என்ன அப்படின்னா, தொடர்பு என்பது நீங்க இன்னும் ஆழமா போகணும். ரொம்ப முதல் நிலையில் அது சரியா புரியாது. சித்தாந்தம் எல்லாம் படிச்சு வந்தவங்களுக்கு தான் நாதத்துக்கு அப்பால தான் பெருமான் நாதாதீதமாக விளங்குகிறான். நாதங்கிறது சொல் பிரபஞ்சம், விந்துங்கிறது பொருள் பிரபஞ்சம். அப்ப நாதாதீதம் 36 தத்துவமா 36வதா இருக்கிறது நாதம். இந்த நாதத்தை அடிப்படையா கொண்டதுதான் இந்த ஓம அடிப்படையாக கொண்டது அத்தனை ஒலிகளும். ஆகையினால இந்த சொற்களையும் இழக்கணும். எந்த சொல்லும் நமக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தக்கூடாது இல்லையா? சில பேருக்கு அந்த பொருளை பார்த்தாதான் மயக்கம், சில பேருக்கு அந்த சொல்ல பார்த்தாலே இல்லையா அவன் பாட்டுக்கு மறந்துருப்பான். போற வழியில டாஸ்மாக் அப்படின்னு அந்த சொல்ல பார்த்துரும். உதாரணத்துக்காக சொல்ல டக்குன்னு புரியுமேங்கிறதுக்காக இல்லையா, அந்த சொல்லு அது டக்குனு உடம்புக்கு ரொம்ப நல்லது மோர். யாரும் இப்படி விளம்பரம் பண்ணிருக்கானா இங்கேயே மோர் கிடைக்கும்னு? கிடைக்காது. ஆனா இதுக்கு நிறைய விளம்பரம் இருக்கும், தீயதுக்கு நிறைய விளம்பரம் இருக்கும், தீயது நிறைய கவர்ச்சியோட இருக்கும். அப்படி ஒரு நிலை என்னன்னு கேட்டா, நாம பற்றுகளை பொருள்கள் மேல் இழப்பதோடு சொற்களின் மேலும் இழந்து கொண்டே வரணும். அது எப்படி இழப்பது அப்படிங்கிறத நான் சொல்றேன். சொற்கள் மேல இருக்கக்கூடிய அந்த இழப்பு, சொல்லால் தொடர்பொருளால் தொடரா பரம் சோதி. குறியீடு தான் எல்லாமே, சொல்லு பொருள். அதனால சாமியை நாம வழிபாடு செய்கிறோம், சொல்லால போற்றுகிறோம், அவருக்கு ஒரு மூர்த்தம் அமைக்கின்றோம், அதெல்லாம் வழிபாடு செய்கிறோம். ஆனாலும் கூட நமக்கு நல்லா தெரியும் பெருமான் அதற்கு மேலாக விளங்குகிறான் என்பது நமக்கு நல்லா தெரியும். தெரிஞ்சுதான் அதை நாம செய்யறோம். இதை பற்றிய விளக்கம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன், நிறைவாக சொல்ல போறேன். சொல்லால் தொடர்பொருளால் தொடர பரஞ்சோதி நின்னை வல்லாளர் கண்ட வழி கண்டிலேன், சகமார்க்கத்திலும் செல்லாது என் சிந்தை நடுவே கிடந்து திகைத்து விண்ணி அல்லானதும் பகலானதும் வாய்விட்டு அகற்றுவனே. இப்ப நமக்கு என்ன ஒரு பிராக்டிகலா இயல்பா நமக்கு நிகழ்கிற சிக்கல் என்னன்னு சொல்றார். பாட்டா சொல்லி இருந்தாலும் கூட நமக்கு நிகழ்கிற சிக்கல் என்னன்னு கேட்டா, நிரம்ப விஷயங்களை அருளாளர்கள் சொன்ன சொற்களை, அருளாளர்கள் காட்டுகின்ற நெறிகளை நாம கேட்கிறோம். நமக்கு அதுல ஆர்வம் வருது, அதனால நாம இந்த உலகாயுதமாக இருக்கக்கூடிய விஷயங்கள்ல அதிக நேரம் செலவு பண்ணுவதை நாம் குறைத்து கொண்டே நம்முடைய நேரத்திலே பெரும்பங்கு பெருமானை பற்றியதும் பெருமானுக்கு தொடர்புடையதுமாக இருக்கக்கூடிய நேரமாக அதை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று இந்த பிரபஞ்சத்தின் மேல் இருக்கக்கூடியதெல்லாம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஒதுக்கி ஒதுக்கி. இப்ப உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். முன்னையெல்லாம் பாத்தீங்கன்னா சொந்தக்காரங்க கல்யாணம் அப்படின்னா 7 நாட்களுக்கு முன்பதாகவே இஷ்டமித்திர பந்துக்களுடன் மித்திரமா சத்திரன் அந்த இஷ்டமித்திர
பந்துக்களோடு வந்திருந்து இன்னும் 7 நாளைக்கு முன்னாடியே போய் உட்கார்ந்து 7 நாள் என்னென்ன ஊர் வந்து என்னென்ன சண்டை அத்தனையும் இந்த கல்யாணத்துல இல்லையா? அப்படி இப்ப நாளாக கல்யாணம் சரி ஒரு நாள் போயிட்டு வந்தா சரி, கல்யாணம் போயிட்டு வந்தா போகுது அப்படின்னுட்டு கல்யாணத்துக்கு போயிட்டு வருது. அது ஒரே நாளைக்கு நல்ல முகூர்த்தமா இருந்தா 3 நாள் கல்யாணம். 7:30 to 9:30 ஒண்ணு, 11:30 to 12:30 ஒண்ணு, அப்புறம் 6:30 to 8:30 ஒண்ணு, அது ரிசப்ஷன் அடுத்த நாள். அப்படி எல்லாம் போயிட்டு அட்டன் பண்ணிட்டு இருந்தோம். நாளாக கொஞ்சம் கொஞ்சமா அது நமக்கு குறைஞ்சு கொண்டே வரும். ரொம்ப முக்கியமான நிகழ்ச்சி, ரொம்ப முக்கியமானவங்க திருமணம் தான் போறது. மற்ற திருமணத்துக்கு போனா எதுக்கு நேரம்? ஒரு இப்பதான் வாட்ஸ்அப் இருக்கு, ஒரு வாழ்த்து செய்தி போட்டுடலாம். முன்னெல்லாம் தந்தி அனுப்புவோம், இப்போ வாட்ஸ்அப்லயே போட்டுடலாம். அப்படி ஏன்னா அவன் பத்திரிகையை வாட்ஸ்அப்ல தான் அனுப்பிச்சான். அதனால வாழ்த்தையும் வாட்ஸ்அப் வாழ்க அப்படின்னு ஒரு வாழ்த்து போட்டு விட்டு அதெல்லாம் முடிச்சு கொஞ்சம் கொஞ்சமா வேர்லி டச்சஸ் எல்லாம் குறைஞ்சிக்கிட்டே அதுல ஆர்வம் போகுது. அங்க போய் 3 மணி நேரம் 4 மணி நேரம் உட்கார்ந்து சரி உட்கார்ந்தோம் பந்தியிலையாவது ஒழுங்கா இடம் கிடைக்குதான்னா அதுக்கும் போட்டி போட்டுட்டு இருக்க ஒட்டி அதெல்லாம் வேலைப்பா. கமலவனார் சத்சங்கத்துல போய் ஒரு அருமையான விருந்து சாப்பிட்டுட்டு வரும், செவிக்கு விருந்து சாப்பிட்டுருவோம் அப்படின்னுட்டு வந்து உட்கார்ந்து இப்படியே பழகி போய் சொந்தக்காரன் நம்மளை தள்ளி வச்சுட்டான். இவன் கூப்பிட்டா வரவே மாட்டான், இவன் பாதி சாப்பியாரு இப்படி இப்படி எல்லாம் பேர் வச்சிருவான் அவரு. அப்படி அது பாருங்க, அது கூட நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் தான். இப்படி நவுத்திட்டு போய் ஒரு மாதிரியா சரி எப்படியாவது பெருமான நெருங்கி பெருமானுடைய பெயரை சொல்லி பெருமானுடைய கருணையை பெற்று இந்த துன்பத்திலிருந்து விடுவிடுவதற்கான வழி சொல்லியிருக்காருன்னு போனா அவரை பத்தி சொல்லுகிற செய்திகள் எல்லாம் பார்த்தா ரொம்ப அவரை எப்படியாவது பிடிக்கலாம்னா பெரிய பெரிய வழிகள்லாம் சொல்றாங்க. அந்த வழியெல்லாம் நம்ம கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவோம் போல இருக்கு, அவ்வளவு சுலபமா முடியாது போல இருக்கு. அவங்க பாட்டுக்கு சொல்லிட்டாங்க பெருமான நாம பற்றலாம் ஆனந்தப்படலாம்னு சொல்லிட்டாங்க. சரின்னு வந்து பார்த்தா அதுக்கு பிராக்டிஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் போல இருக்கு. என்ன பண்றது அப்படி பாக்குறோம், கொஞ்சம் சீக்கிரம் கிடைக்கும்னு நினைச்சா அருள் அவ்வளவு நம்ம எதிர்பார்த்த மாதிரி அவ்வளவு சீக்கிரமா அந்த அருள் கிடைக்கிற மாதிரி தெரியல இல்லையா? அருள் கிடைக்கும் வாங்க, இப்ப வேற எங்கேயா போனா டக்குன்னு கொடுத்துட்றாங்க, அருளை ஒரே வாரத்துல கொடுத்துட்றாங்க. இங்க வந்தா அதை செய்ய தொண்டு செய்ய அப்புறமா பூஜை பண்ணு அப்படின்னு ஒன்னொன்னா சொல்லி 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 அப்படி மெதுவா கூட்டு போறாங்க. நம்ம வந்த வேதகத்துக்கு அவசரத்துக்கு அர்ஜென்ட்டுக்கு ஏதாவது கொடுக்கலாம் இல்ல அப்படின்னு பார்த்தா முடியல. பாருங்க, நான் இல்லாதத சொல்லல, அவர் என்ன சொல்லியிருக்காரு அதைத்தான் சொல்றேன். சாமி என்ன சொல்லியிருக்காரு சார்? வல்லாளர் கண்ட வழி, வழின்னா சாதனம், அதனை கண்டிலேன். கண்டிலேன்னா அதை நான் கடைபிடிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரி போச்சு. அப்படிதான்ப்பா இருக்கும், கஷ்டப்படுற மாதிரிதான் இருக்கும். இப்ப கஷ்டப்பட்டாவது ஒண்ணு பிடிச்சிடணுப்பா. அதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டாலும் சாதனத்தை எத்தனையோ சாதனம் சொல்லி இருக்கிறாங்க. சரிய பண்ணு, கிரியை பண்ணு, யோகம் பண்ணு, ஞானத்தினுடைய வழி அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்காங்க. சாதனங்களை எல்லாம் கடைபிடிச்சிடலாம். அப்பப்ப மனசு தளருது, தளர்ந்தாலும் சரி சில சமயம் தளருதே, நம்மால முடியுமா? ஒருத்தர் என்னடானா கண்ணை தோண்டி வைக்கிறேங்கிறாரு, ஒருத்தர் என்னடானா குழந்தைய வெட்டி போடுறேங்கிறாரு, ஒருத்தர் என்னடானா கழுத்தை எடுத்து அறுத்துக்கிறேங்கிறாரு. இதெல்லாம் எப்படி நமக்கு கிட்டக்கு வந்தவங்கதான் எல்லாம் சொல்றாங்க.
சூரியன் இருக்கும்போது ஒன்று சொல்லல. அப்படி இது சாதனைலாம் இவ்வளவு பெருசா இருக்கே அப்படின்னு நினைச்சு பயந்துகிட்டு திரும்பி வந்த வழிக்கே போயிடலாமான்னு பார்த்தா அதுவும் எல்லாம் அடைச்சு கிடக்கு. அதுல சரி ஒரு நாள் இப்படிதான், ஒரே நாள் தான், அதுக்கு நான் லாயக்கில தெரிஞ்சு போச்சு. ஒரு நாள் கமலநாத் சத்சங்கம் வந்தேன். அவங்க ஏதோ ஒரு காரணம் பற்றி நிகழ்ச்சி தள்ளி போயிடுச்சுன்னு சொன்னாங்க. சரி, நிகழ்ச்சி தான் தள்ளி போயிடுச்சே, இந்த கல்யாணத்துக்காவது அட்டன் பண்ணலாமேன்ட்டு போன. என்னால ஒட்டவே முடியல. பார்க்கிறவெல்லாம் கிங்கிற மாதிரியே தெரியறான், நெருங்கிறவெல்லாம். என்னால ஒட்டவே முடியல. அவங்க பேசுறதெல்லாம் பொய்மையா இருக்கு. போனதுல இருந்து பல்ல இழிச்சுக்கிட்டே இருக்க வேண்டி இருக்கு. வேண்டாதவன் வந்தா கூட அவனை பார்த்து பல்ல இழிக்க வேண்டி இருக்கு. நம்மளால முடியவே இல்லை. அப்பதான் தெரிஞ்சுக்கிட்டேன், இனிமே நான் இதுக்கு லாயக்கு இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். இப்ப ரெண்டு பக்கமும் போக முடியல. நான் சகத்தோடையும் ஒட்ட மாட்டேன். இனிமே சக வாழ்க்கைக்கு நான் பிரயோஜனம் இல்லை சாமி, ரொம்ப தூரம் வந்துட்டேன் உன்னை நோக்கி. இப்ப பார்த்தா நீ கொஞ்சம் தூரத்துல இருக்கேன்னு சொல்றாங்க. என்னால அவ்வளவு தூரம் வர்றது கஷ்டமா, நீ கொஞ்சம் வந்துரு, நீ என்னை அழைச்சின்னு போ, என்னை கைப்பிடித்துக்கொள் அப்படின்னு கேட்கிறேன். பிராக்டிகலா இருக்குல்ல. இங்க வந்ததுக்கு அப்புறம் அதுல ஏறிவா இதுல ஏறிவா. சார் என்னை பாக்குறதுக்கு எவ்வளவு தூரத்துல இருந்து ஒருத்தர் வந்தார் சார், அவரை பார்க்கணும்ட்டு வந்தாரு. எங்க கன்னியாகுமரியில இருந்து வர சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கிட்டார். சென்ட்ரல் ஸ்டேஷன்ல இறங்கினா அசோக் நகர் போகணும்னு சொன்னா, அசோக் நகர் போய் வெளியில ஏதோ ஆட்டோவை பிடிச்சா. அவன் என்ன பண்ணிட்டான், நல்ல ஆட்டோக்காரர் போல இருக்கு, தாம்பரம் வரையும் கூட்டிட்டு போனாரு. கூட்டிட்டு போயிட்டு என்ன எங்க சுத்தி அங்க சுத்தி அட்ரஸை கண்டுபிடிக்க முடியாம திக்கி திணறி கடைசியில ஒரு மாதிரியா கிண்டியில நின்னு சாயந்தரம் ஆயிப்போச்சு. காலையில கிண்டிக்கு வந்துட்டேன். இதான் இருக்குது, கிண்டி ஏறி இறங்கினா இருக்காடுதானப்பா. அவருக்கு ஒரு போனை போடுப்பா, நான் இவ்வளவு தூரம் படாபாடு போட்டேன், இனிமே நான் உங்ககிட்ட வர்றதுங்கிறது கஷ்டம். ஐயா என்ன கூட்டிட்டு போயிடுங்க ஐயா, நான் இங்கேயே நிக்கிறேன் அப்படின்னாரு. நீங்க அங்கேயே இல்லைங்க, நான் வரேன்ட்டு ஒரு கார் எடுத்துட்டு போய் அவரை அழைச்சிட்டு வந்தேன். அது போல சிவபெருமான், நான் இனிமேல உன்னை நோக்கி வரதுன்னு கஷ்டமா இருக்கு, இனிமே டிராக்க திருப்பிக்கிட்டு பின்னால போனாலும் முடியாது, அதனால உங்ககிட்ட வரதுக்கு முடியுமான்னு தெரியல. இந்த பிறப்பு முடியறதுக்கு முன்னால நான் உன்கிட்ட சேர்ந்துடணும், என்னால முடியறது கஷ்டமா இருக்கும் போல இருக்கு, நீ என்னை அழைச்சின்னு போயிடுப்பா, என்னை ஆட்கொள் என்று கேட்கிற. அதுதான் சகமார்க்கத்திலும் என் சிந்தை செல்லாது. நான் ஒரு உதாரணத்துக்காக எல்லாம் சொன்னேங்க, நீங்க அந்த செய்தியை மட்டும் பற்றிக்கங்க, உதாரணத்தெல்லாம் விட்டுருங்க. என்ன எனக்கு எங்க திட்டுக்கிட்டு வாங்கி வைக்காதீங்க. சகமார்க்கத்திலும் என் சிந்தை செல்லாது. நமக்கு அவ்வளவு தூரம் இனிமே நம்ம உலகியலா உலகாயுதமா நமக்கு நினைக்க முடியாது, வராது. ஏன்னா நம்ம திருமந்திரம் 9 தந்திரத்தையும் கேட்டுட்டோம். இனிமே ஒட்டாது. என்ன போட்டு பிசின் போட்டு ஒட்டினாலும் நமக்கு ஒட்டாது. திரும்ப திரும்ப இதனால என்ன பிரயோஜனம் நம்ம ஆன்மாவுக்குன்னு தான் தோணும். யாரோ ஒருத்தரோட பேசும்போது ஏதோ ஒரு செயலை செய்யும் போது நம்ம ஆன்மாவுக்கு இதனால என்ன பிரயோஜனம்? இங்க சிவமே இல்லையே, சிவம் ஆப்சன்ட் ஆன இடத்துல நான் நின்றுட்டு இருக்கேன்னு எனக்கு இங்க என்ன வேலை இந்த இடத்துல அப்படின்னு அந்த உள்ளமானது திகைக்க ஆரம்பிச்சோம் இல்லையா? சிவன் ஆப்சென்ட் ஆன இடத்துல நமக்கு என்ன வேலை இருக்கு? ஏதாவது ஒரு விதத்துல நாம தொடர்பு கொண்டவர்களா இருக்கணும்ல. அல்லானதும் பகலானதும் வாய் விட்டு அரற்றுவனே. நான் பகலா அரட்டுகிறேன், நான் வர முடியல, நீ வந்துரு. சாதனை இருக்கு உண்மைதான், ஆனா சாதனத்தை வச்சு உன்னை சேர்றதுக்கா வல்லாம பெருமானையும் தேவரையும் தர வேண்டும், என்னை தேடி ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கேட்கிறார். உள்ளத்தையும் இங்கு எனையும் நின் கையினில் ஒப்புவித்தும் கள்ளத்தை செய்யும் வினையால் வருந்த கணக்கும் உண்டோ? பள்ளத்தில் மூழ்கினர்க்கே எளிதாம் தில்லை கூத்தனே, எளிதாம் தில்லை கூத்தனே, வெள்ளத்தில் மூழ்கினவர்க்கே எளிதாம் தில்லை கூத்தனே,
பள்ளத்தில் வீடும் புனல் போல் படிந்து உன் பரமையின். நாம சிவபெருமான் கிட்ட செல்லுகிற வேகம் எப்படி இருக்கணும், சுவாமி கிட்ட நம்ம போற வேகம் எப்படி இருக்கணும், நம்முடைய எண்ணம் போற வேகம் எப்படி இருக்கணும்னா, பள்ளத்துல தண்ணி எப்படி வேகமா இறங்குமோ அது மாதிரி போகணுமா நம்ம. பள்ளத்தில் வீடும் புனல் போல், பள்ளத்தில் வீடும் புனல், பள்ளத்துல விழுகிற புனலை சொல்லணுமா, தண்ணியை அதுவா ஓடும். பள்ளத்தில் வீழும் புனல் போல் படிந்து, பள்ளத்தில் விழுந்த புனல் திரும்ப மேல வருமா, வராது. அப்படி போய் வேகமா சேர்ந்தது திரும்பி வராது, சிவபெருமானுடைய அந்த எண்ணத்திலிருந்து திரும்பி வராது. பள்ளத்தில் புனல் போல் படிந்து உன் பரமையின், அப்படி வேகமாக வந்து விரைந்து வம்மின் அப்படின்னார். வம்மின் உலகியலீர் விரைந்து வம்மின்னார் வல்லப்பெருமான். வேகமாக சென்று சேர்தல். அவர்களுக்கு அவன் பேரானந்தத்தை தருகிறான், தம்மை நோக்கி விரைந்து வருகிறவர்களுக்கு. யாத்திரை பத்தில சாமி அதைத்தான் சொல்லுகிறார். நேரம் கிடையாது, நேரம் இருக்குன்னு நினைச்சிட்டு இருக்காதீங்க. ஆமா, யாத்திரை பத்தில அற்புதமா சொல்லு. காலம் உண்டாகவே காதல் செய்து உய்மின் கருதறிய ஞானம் உண்டான்னார். அப்ப அந்த டயம் இல்லைன்னு நினைச்சுக்கணும். இன்னைக்குத்தான் டயம் நமக்கு கொடுத்திருக்காருன்னு நினைச்சுக்கணும். அதனால அதை சொல்லுகிறார். பள்ளத்தில் வீழும் புனல் போல் உன் பரமை இன்ப வெள்ளத்தில் மூழ்கினர்க்கே எளிதாம் தில்லை வித்தகனே. பள்ளத்திலே வீழ்ந்த புனல் போல் வருகிறவர்களுக்கே எளிதான நிலையிலே விளங்குகின்ற கருணை கடலே, விரைந்து வருகிறவர்களை அள்ளி அணைப்பார் சுவாமி. விரைந்து வருகிறவர்களை அள்ளி அணைப்பார். வா வா. அந்த தில்லை கூத்தனே, பெருமானே, நான் தான் உங்ககிட்ட என்ன எல்லாம் ஒப்படைச்சுக்கிட்டேன். என்னுடைய கணக்கு வழக்கு எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டேன். என்னுடைய எண்ணம் முழுக்க உனக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். நான் உன்னை இல்லாம நான் வேற எதையும் எண்ணுகிறது இல்லை. அப்படியே ஒரு எண்ணம் வந்தாலும் அந்த எண்ணத்தை தேவரீருடைய கருணை மேலிட்டால் எண்ணுவேன். எண்ணுவதும் செய்வதும் பேசுவதும் எல்லாமே உங்களுக்கே ஒப்படைச்சிட்டேன். உள்ளத்தையும் இங்கு எனையும் நின் கையினில் ஒப்புவித்தும் உங்ககிட்ட நான் ஒப்படைச்சிட்டேன். அதுதான் நாம சாமிகிட்ட எப்பவுமே அடைக்கலமாக நாம் வந்தவர் என்று எண்ண வேண்டும். அடைக்கலம், அந்த அடைக்கல பத்துல சாமி சொல்லுவார், நம்முடைய திருநாவுக்கரசர் சுவாமிகளும் சொல்லுவார், அடைக்கலமாக உன் நாமத்தை எடுத்து அஞ்சும் என்று சொல்வார். அடைக்கலமாக போய்த்தான் நான் உன்னுடைய அடைக்கலம். அடைக்கலம் என்றால் சரண்னு அர்த்தம். அதுக்கு முழு சரணாக சென்று சேருது. அந்த முழு சரணாக சென்று பெருமானை அடைய வேண்டும். நான் அப்படித்தானே அடைந்திருக்கிறேன். உள்ளத்தையும் இங்கு எனையும் கையினில் ஒப்புவித்தும், என்னுடைய உள்ளத்தையும் என்னுடைய நினைப்பையும், என்னையும் என்று சொன்னால் என்னுடைய உடலையும், என்னுடைய நினைப்பு என்னுடைய உடல், மொழியையும் அதனோட சேர்த்து எடுத்துக்கணும். மனம் மொழி மெய் என்று சொல்வார்கள். எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டேன். ஒப்புவித்தும் கள்ளத்தை செய்யும் வினையால் வருந்த, அப்படி நான் உன்னிடம் என்னை முழுமையாக ஒப்புவித்த பிறகு என்னை வினைகள் துன்புறுத்தலாமா? வினைகள் துன்புறுத்த கூடாது. அதுக்கு நீ என்ன செய்வியோ செய்ய. நான் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைச்சுக்கிட்டேன். இந்த உடல், பொருள், உயிர் என்று சொல்லக்கூடிய மூன்றையும் உன்னிடம் ஒப்படைத்து என்னை முழுமையாக தந்து விட்டேன். தந்த பிறகு எனக்கு வினையினாலே துன்பம் வருதல் நியாயமில்லை, வரக்கூடாது என்று சொல்லுகிறேன். அப்ப நமக்கு ரொம்ப தெளிவாக தெரிகின்ற செய்தி, நாம பெருமானிடம் நம்மை ஒப்படைக்கின்ற பொழுது அதுல எதுவும் மீதம் இல்லாமல் அவரிடம் நாம ஒப்படைக்க வேண்டும். எதுவும் மீதம் இல்லாமல் அவரிடம். பெருங்கருணை பேராளனாக இருக்கக்கூடிய பெருமான்,
அந்த பேராளனிடம் தன்னை ஒப்படைத்த பிறகு நான் வேறு ஒன்றை நம்புவேனே, ஆனால் எனக்கு பெருமான் மேல முழு நம்பிக்கை இல்லை என்று அர்த்தம் இல்லையா? அப்படித்தானே அர்த்தம். அதனால நாம பெருமானை முழுமையாக நம்பிவிட்டு நாம் செய்கின்ற செயல்களை எல்லாம் அவனுக்கே அர்ப்பணித்து அந்த மாதிரி நிற்கிறது தான் வினைகளில் இருந்து துன்பம். ஏகனாய் இறைவனை நிற்க மலமாயை தன்னோடு வல்வினை என்றேன். வினை நீக்கத்துக்கு வேற வழியே கிடையாது. வினை நீக்கத்திற்கான ஒரே வழி பெருமானிடம் சரண் புகுதல். அப்படிதான். அதுக்கு அடையாளம் தான் பிறை, சூடி இருக்கிற பிறை. உள்ளத்தையும் இங்கு எனையும் நின் கையினில் ஒப்புவித்தும், கையினில் ஒப்புவித்தல் தான் அடைக்கலமாக சேர்ந்து கள்ளத்தை செய்யும் வினையால் வஞ்சனை செய்கின்ற வினை. அந்த வினை இருக்கிறதே, அது எப்படி நம்மை அந்த துன்பத்தின்பால் ஈர்ப்பது என்று அதற்கு தெரியும். எதை காட்டினால் நாம் மயங்குவோம் என்று தெரிந்து இந்த கள்ளத்தை செய்யும் வினை. இந்த கள்ளத்தை செய்யும் வினையால் வருந்த கணக்கும் உண்டோ? பெருமானே உண்மை முழுமையாக அடைக்கலம் புகுந்த போது வினைகளினாலே வருகின்ற துன்பம் அடியாருக்கு இருக்கக்கூடாது என்று கேட்கிறார் சுவாமி. ஒரு முக்கியமான பாடல் குறிப்பு எப்பவுமே தாய்மானவர், நான் அந்த 59 பாடல்களையும் திரண்ட செய்திகளாக உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்று கருதுகிறேன். 59 பாடல்களுடைய விளக்கங்களும் தனித்தனி விளக்கங்களும் இருக்கு. அது விரைவில் கமலநாத் சத் சங்கம் அதை யூஎஸ்பியாக வெளியிடும். யூடியூப்ல இருக்குன்றது ஒரு நல்ல விஷயம்தான். ஆனால் உங்களுக்கு ரொம்ப சேஃப் எதுன்னு கேட்டா நீங்க யூஎஸ்பியா வச்சுக்கிறது தான் உங்களுக்கு சேஃப். இன்னும் கேட்டா ஒரு யூஎஸ்பிக்கு 2 யூஎஸ்பியா வச்சுக்கிறது நல்லது. அது யூஎஸ்பி, ஏன்னா ஒரு யூஎஸ்பி கரெக்ட் ஆனாலும் இன்னொரு யூஎஸ்பி நல்லா இருக்கும். சிஸ்டத்துல யூடியூப்ல இருக்கிறதெல்லாம் எப்பவும் கிடைக்கும்னு சொல்ல முடியாது, அதனால வச்சுக்கிறது. 59 பாட்டையும் ஐயா தரேன்னு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கிறாங்க. சரி, அதனுடைய 2 கருத்துகள் மணிவாசகர் சொன்னது, திருவாசகத்துல சொன்ன பெரும்பான்மை கருத்துக்கள், திருவாசகத்துல சொன்ன கருத்துக்கள் நம்ம தாய்மானவர் பாடல்கள்ல பார்க்கலாம். தாய்மானவர் நான் முதலில் ஆரம்பிக்கிற அன்னைக்கே கூட சொன்னேன், 2 சன்மார்க்க நெறியில இவரும் தாய்மானவ அடிகள், அவரும் துவாதவூர் அடிகள் என்று சொல்லக்கூடிய அந்த நிலைமையில சொன்ன நான். இதுல இந்த அத்தனை தத்துவங்கள்லையும் நம்முடைய தத்துவங்கள் 24 ஆன்ம தத்துவங்கள், 7 வித்யா தத்துவங்கள், 5 சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லப்பெறுவது சைவ சித்தாந்த நெறி. தத்துவம்னா ஒண்ணுமில்ல, டூல்ஸ், கருவி, நமக்கு இருக்கிற கருவி. இப்ப கண்ணு ஒரு தத்துவம்னா கண்ணு ஒரு கருவி, காது ஒரு தத்துவம்னா காது ஒரு கருவி, நாக்கு ஒரு தத்துவம், நாக்கு ஒரு கருவி, கையே ஒரு கருவி, கால் ஒரு கருவி, இப்படி கருவிகள். இப்ப இந்த கருவிகள் என்று சொல்லக்கூடிய இவை நாம பிரபஞ்சத்தோடு தொடர்பு கொள்வதற்காக நமக்கு தரப்பட்டவை. நாம இன்டராக்ட் பண்ணணும், பிரபஞ்சத்தில் இருக்கிறத பார்க்கணும், பிரபஞ்சத்தில் இருக்கிறத கேட்கணும், பிரபஞ்சத்திலிருந்து கிடைக்கிற அரிசி பருப்பு இதெல்லாம் திங்கணும், இதெல்லாம் அப்படிதானே, இன்டராக்ஷன் தான். இப்ப இந்த தத்துவங்கள்ல ஆன்ம தத்துவங்கள் சொல்லுகிற 24 தத்துவங்களை நாம ஒத்துக்கிறது போல வைணவர்களும் ஒத்துக்கொள்ளுகிறார்கள். அவர்கள் அதுக்கு மேல இந்த புருட தத்துவம்னு சொல்லுகிறார்கள். அதுக்கு மேல தத்துவங்கள் அவர்கள் சொல்லல. நாம காலநேதி, கலைவித்தை, அராகம், மாயை, புருடன் சொல்லிட்டு அதுக்கு மேல சிவ தத்துவங்கள்லாம் சொல்லுகிறோம், கருவிகள் சொல்லுகிறோம். இப்ப இத நீங்க புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இங்க வந்திருக்கிறவர்கள் சைவ சித்தாந்தத்துல பரிச்சயமாக இருந்தாலும் இல்லாவிட்டாலும் கருவிகளை ஏன் இப்படி 3 விதமாக கொடுத்திருக்கிறார் அப்படின்னு நாம தெரிந்து கொள்ள வேண்டும். அது என்ன அப்படின்னு 3 விதமான கருவிகள்
என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு விதமான கருவிகள், உலகத்தோடு தொடர்பு கொள்வதற்கான கருவிகள், உலகத்திலோடு தொடர்பு கொண்டு அந்த செய்திகளை எல்லாம் வாங்கி ப்ராசஸ் பண்ணி அதை டேட்டாவா கொடுக்கணும். அப்படிதான் கிடைக்கும். சரி, ரெண்டாவது பகுதி என்னன்னு கேட்டா, இந்த உயிர் இருக்கு இல்லையா, இந்த உயிர் இந்த கிடைக்கிற இந்த டேட்டா, இந்த செய்திகளை எல்லாம் அது பெற்று அனுபவத்தை துய்ப்பதற்கு. ஏன்னா காட்சியை பார்ப்பதினாலே ஆனந்தமோ அல்லது துக்கமோ யாருக்கு வரும்னு கேட்டா உயிருக்கு தான் வரும். அதனால நடுவுல உயிர் இருக்கு. உயிரை இந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்குரிய பக்குவங்களை செய்வதற்கு அங்க தத்துவங்கள் இருக்கு. டு ப்ரிப்பேர் தி சோல், அதுக்காக அது அந்த தத்துவங்கள். இந்த தத்துவங்கள் என்ன? இந்த ஃப்ரண்ட் எண்டில் இருக்கிற அந்த தத்துவங்கள் தான் ஆன்ம தத்துவங்கள். அது இந்த உலகத்தோட தொடர்பு கொண்டு அதையெல்லாம் வாங்கி இதை கொடுக்கும். நான் ஒரு விஷயம் சொல்லுகிறேன், நீங்க அதை சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும். இப்ப நல்ல உணவு உண்டாலும் மனசு மகிழ்கிறது, நல்ல காட்சியை பார்த்தாலும் மனசு மகிழ்கிறது, நல்ல செய்திகள் ஒலிகள் கேட்டாலும் மனசு மகிழ்கிறது. இப்ப இந்த இன்புட் எல்லாம் வித்தியாசமா இருக்கு ஒண்ணுக்கு ஒண்ணு. ஆனா நெட் ரிசல்ட் என்ன? ஆன்மா சுகம் அடையுது, அவ்வளவுதான். அந்த சுகம் அடைகிற பொழுது 5 போர்ட் இருக்கு. ஒவ்வொரு போர்ட் வழியாவும் சிக்னல் வருது, இது வாங்குது, இதுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இப்ப நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, நல்ல நுணுக்கமா பார்த்தா இன்புட்ல தான் வித்தியாசம், காண்பது, கேட்பது, சுவைப்பது அப்படின்னு. ஆனா நெட் ரிசல்ட் பாத்தீங்கன்னா ஒன்னேதான், மகிழ்ச்சி, அவ்வளவுதான். இது எதனாலையும் மகிழ்ச்சி அடையும். நல்ல விஷயத்தை பார்த்தாலும் மகிழ்ச்சி அடையும், நல்லா சாப்பிட்டாலும் மகிழ்ச்சி அடையும். மகிழ்ச்சிங்கிறது இந்த 5 விஷயங்கள்னாலையும் வருது. அப்ப இந்த விஷயங்கள்ல ரொம்ப முக்கியமான ஒரு கருவியாக இருப்பது எது அப்படின்னு கேட்கிற பொழுது அது இந்த மனம். இந்த மனம்ங்கிற ஒரு கருவி. கையை பார்த்துடலாம், கண்ணை பார்த்துடலாம், உள்ள இருக்கிற குடலை பார்த்துடலாம், இறப்பையை பார்த்துடலாம், எலும்பை பார்த்துடலாம். இந்த மனசை எங்க இருந்து பார்க்கிறது? பார்க்க முடியாது. ரொம்ப நுட்பமான கருவி மனம்ங்கிறது, ரொம்ப நுட்பமான கருவி. இந்த மனம் என்று சொல்லக்கூடிய ஒன்றை பற்றித்தான் நிறைய பேசியிருக்கார் தாய்மானவர். அதுக்காக இதை சொல்ல வந்தேன். மனம் என்கிற அந்த ஒரு கருவி இருக்கு பாருங்க, as if அது it dominates all other tools. அது வந்து டாமினேட் பண்ணுது மனசு, இல்லைங்களே? எந்த மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு ரொம்ப மனசு மகிழ்ச்சியா இருக்கு, எனக்கு மனசு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இப்படிதான். இந்த மகிழ்ச்சி கஷ்டம்ங்கிற அந்த டோட்டலா இந்த மனம்ங்கிறதான் சொல்லுது. அப்ப இந்த மனசை பத்தி நாம கொஞ்சம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. மனம்ங்கிறத பத்தி, இந்த மனதை பற்றி தாய்மானவர் என்ன சொல்லுகிறார் அப்படின்னு பார்க்கிற பொழுது, தாய்மானவர் நாம ரொம்ப கவனமா, எப்படியோ வேலைக்கு வந்துட்டான், ஆனா அவனை கவனமா பார்த்துக்கணும். நம்ம வந்து கார்ல ஏறிட்டோம், நல்லவனும் கெட்டவனும் டிரைவர்கிட்ட விரோதம் பண்ணிடக்கூடாது. நீ என்ன சொல்றீங்க சார்? டிரைவர் நீங்க சம்பளம் கொடுக்கிறவர் தான் சார், ஆல்ரைட். ஆனா இப்ப வேகமா கார் போயிட்டு இருக்கு ஹைவேஸ்ல, அவரை விரோதம் பண்ணிக்கலாமா? பண்ணக்கூடாது. ஆனாலும் போயாகணும். இந்த மனசுங்கிறது டிரைவர் மாதிரி, ஆன்மா என்னைக்கு அவரை விரோதம் பண்ணிக்கவே கூடாது. ஆனா அவரை விரோதம் பண்ணாமலேயே அவரை பயன்படுத்திக்கணும். சரி, இது பற்றி ஒரு செய்தி நான் நிறைவா சொல்றேன்.
எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே அல்லால் புகலிடம் வேறும் உண்டோ. இப்ப எது புகலிடம், எது சரண்டர் அப்படின்னு சொன்னா சாமின்னு நாம சொல்லுகிறோம். ஏன் சாமின்னு கேட்டா எல்லாம் சிவன் செயல் அப்படின்னு நாம தெரிஞ்சுக்கிட்டோம்னா நமக்கு அடைக்கலமாக போக வேண்டிய இடம் அதுதான் நமக்கு தெள்ள தெளிவா. எல்லாம் நான் செய்யறேன், அவர் செய்யறாரு, இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு இருக்கிற பொழுதுதான், அந்த மாதிரி சொல்லும் பொழுதுதான் நமக்கு சிவனிடம் அடைக்கலம் புகுவது அவ்வளவு முக்கியமாக தோன்றவில்லை. ஆனால் எல்லாமே அவருடைய திருவருளால் தான் நிகழ்கிறது என்பதை நாம உணர்ந்துட்டோம்னா நமக்கு பெஸ்ட் பிளேஸ் டு சரண்டர் எது? சிவபெருமான் தான். எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே அல்லால் புகலிடம் வேறும் உண்டோ. அதுவே நிலையாயில்லாய் ஏன் நெஞ்சே நெஞ்சமே நெஞ்சமே எல்லாம் சிவன் செயல் என்று அறிந்தால் அவன் இன்னருளே அல்லால் புகலிடம் வேறும் உண்டோ. அதுவே நிலையா நில்லாய் உன்னால் தமிழேற்கு கதியுண்டு இன்னே நிலத்தில் பொல்லாமயக்கத்தில் ஆழ்ந்து ஆவது என்ன புகழ் நெஞ்சமே நெஞ்சமே புகழ் நெஞ்சமே புகழ் நெஞ்சமே புகழ் புகலிடம் வேறு உண்டோ. நெஞ்சமே புகழ், ரெண்டு புகழுக்கு வேற அர்த்தம். நெஞ்சமே புகழ், புகழ் என்ன அர்த்தம் சொல்லு என்கிட்ட. புகழ்னா சொல்லுது. புகழ்ந்தான், பகன்றான், மொழிந்தான், ஏம்பினான், சொன்னான், கூறினான், நவின்றான், மொழிந்தான், இசைந்தான், ஏம்பினான், எல்லாம் சொன்னான். கொஞ்சம் தான் சொன்ன வார்த்தைகளை இன்னும் வெறும் சொல்றதுங்கிறதுக்கு எத்தனை வார்த்தை தமிழ்ல வச்சிருக்காரு. புகழ் அப்படின்னா சொல்லுன்னு அர்த்தம். புகழ், நீ வந்த காரணத்தை புகழ் அப்படின்னா நீ வந்த காரணத்தை சொல்லுன்னு அர்த்தம். புகழ் நெஞ்சமே புகழ், நெஞ்சமே சொல்லு. புகழ் நீ சொல்லு. நமக்கு புகழ் இடம் எது சொல் புகழ், புகலிடம் எது புகழ் அப்படின்னு கேட்கிற. நமக்கு புகலிடம் எது? அந்த புகழ்னா அடைக்கலம்னு அர்த்தம். அடைக்கலமாக நமக்கு எந்த இடம்? சிவனுடைய திருவருள். அதனால தான் அந்த திருவருளை வேண்டி நிற்றார். நிஜமே நமக்கு சிவபெருமானை விட்டா வேற அடைக்கலம் கிடையாது. நீ நினைக்கிற அது அடைக்கலம் இது அடைக்கலன்னு, என்னைக்கு உனக்கு இது தெரிஞ்சதோ அன்னையில இருந்து நீதான் அடைக்கலம் நீதான் அடைக்கலம் நீதான் அடைக்கலம்னு நீ அவனையே நம்பி இருந்தேன்னா நிச்சயமாக எக்காலத்திலும் உன்னை அவன் கைவிடாமல் பிடித்து கொண்டிருப்பான். நீ வேற யாரையாவது அடைக்கலாம் அடைக்கலாம் அடைக்கலாம்னு நினைச்சிட்டு இருந்த அது சிரமத்துக்கு உள்ளாகிறதுக்கு நிலைமை. இப்ப நாம ஒருத்தர் ரொம்ப நம்பி இருக்கிறோம், அவருக்கு முடியலன்னு வச்சுக்குவோம், உடல் நல முடியல, நம்ம பார்த்துக்கிறதுக்கு முடியும், என்ன பண்றது? இல்ல அவருக்கு வேற எப்படி நம்புறது? யார நம்புறது? எனக்கு ஒரு தளர்ச்சியா இருக்குது, அப்படியே இன்னும் கிடினஸா இருந்து சாயலான்னு பார்த்தா பக்கத்துல ஒரு சுவர் இருந்தது, டக்குன்னு போய் சாஞ்சா தொபகடியில விழுந்த. அது சுவர் இல்ல, சுவர் மாதிரி வண்ணம் தீட்டின ஒரு திரை. அது புகழா? இல்ல. ஆகையினாலே புகலிடம் நமக்கு அந்த திருவருள் தான். ஆகையினாலே நீ என்ன செய்ய, எப்பவும் அதையே குறிக்கோளாக கொள்ளு. நெஞ்சமே அதை குறிக்கோளாக கொள்வதற்கு என்னன்னா, எல்லாம் சிவன் செயல் என்று நீ அறிந்தால் இந்த உண்மையை உணர்வாய். வாராய் நெஞ்சமே உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு. முதல்ல சாம பேத தான தண்டம்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போல முதல்ல கொஞ்சம் சமாதானமா பேசிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் அக்ரெசிவா பேசுறார் மனசை பார்த்து. வாராய் நெஞ்சே
இல்லையா? அம்மா கூப்பிடுவா, வாடா இங்க. வரமாட்டேன். வாடா. இல்ல இல்ல வரமாட்டேன். அடிக்க மாட்டேன்டா, வாடா. வாடான்னு கூப்பிடுறதுலே கண்டுபிடிச்சிடும் பையன், நம்ம நம்ம துஷ்டதனத்தை கண்டுபிடிச்சிட்டா அப்படின்ட்டு. ஆனா எவ்வளவோ அன்பா கூப்பிட்டுதான் பாப்பா, அது எல்லாத்தையும் மறைச்சு வச்சுட்டு பையன் கிட்டக்க வரட்டும், அப்புறம் பார்த்துக்கலான்ட்டு வாடா வா அப்படின்னு சொல்லுவ. அவன் பையன் கண்டுபிடிச்சிருவான். வரமாட்டேன்னு. வாராய் நெஞ்சமே உன்றன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு இங்கு. ஒரு ஓரமா கட்டி வை உன்னோட துன்மார்க்கம் எல்லாம். எப்ப பார்த்தாலும் அங்க கூட்டு போகுது, இங்க கூட்டு போறது, அங்க போலாமே இங்க போலாமே அழைச்சிட்டு போறது, அதெல்லாம் எடுத்து ஓரமா கட்டு. இங்கு ஆராய். இங்கு நான் சொல்றதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ஞ்சு பாரு. அடிக்கடி சுற்றுகின்றாய். எப்படி கண்டுபிடிச்சாருன்னு தெரியல தாய். அடிக்கடி சுற்றுகின்றாய். யாரும் நடுரோட்ல கழிச்சு போய், என்ன சார் இந்த பக்கம்? சும்மா தான் சார் அப்படியே வந்தார். சும்மா வந்தேன்னு சொல்றதுக்கு ஒரு பதிலாகவே சொல்லிட்டு போய், சார் எந்த பக்கம்? சும்மா தான் சார் அப்படியே. கோயில்ல பார்த்து கேட்கணும், சார் என்ன சார் என்ன இந்த பக்கம்? சும்மா அப்படியே வந்தேன் சார். வாய் திறந்து சிவபெருமான வழிபடுவதற்காக திருக்கோயிலுக்கு வந்திருக்கிற சார்னு சொல்ல வேண்டியது தானே. அப்படியே சும்மா வந்தா சார் அப்படிங்கிறார். எந்த இடத்துக்கும் சும்மா வந்தேன் சொன்னது அப்படி. அடிக்கடி சுற்றுகின்றாய். ரொம்ப சுத்துற, ஊரை சுத்துற. உன்னை அவலமதிக்கு 1000 புத்தி சொன்னாலும் ஓர்கினை. 1000 தடவை புத்தி சொல்லிட்டேன் உனக்கு. 1000 தடவை சொல்லிட்டேன். நல்ல விஷயம் எல்லாம் நடக்குதான். அந்த கமலவன சத்சங்கத்துக்கு எய்த் வீட்டுக்காரர் எல்லாம் போறாரு, பக்கத்து வீட்டுக்காரர் போறாரு. நம்மளும் கொஞ்சம் போய் பார்த்துட்டு வருவோம்னா நீ கேட்க மாட்டேங்கிற. அதெல்லாம் அவங்களுக்கு எல்லாம் வயசாயிடுச்சு போறாங்க. நம்ம இருக்கு இல்லப்பா, வயசானவங்க வயசு ஆகாதவங்க அங்க போறாங்கப்பா, நீ போலாவா? எனக்கு இன்னும் வயசு அந்த வயசு இல்லையே. அடிக்கடி சுற்றுகின்றாய். 1000 புத்தி சொன்னாலும் ஓர்கிலே. சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிற. ரொம்ப கோபமா சொல்றார். உன்னை கொல்லுவேன், உன்னை வெல்லுவேன். அருட்பாங்கு கொண்டே. பாரு, நீ சொன்ன பேச்சு கேட்கல, நான் சிவபெருமானுடைய ஆயுதத்தை எடுக்க வேண்டியிருக்கும். நீ வேற எதுக்கும் பயப்பட மாட்டேன். நான் சிவபெருமானுடைய திருவருளை எடுத்துக்கொண்டு உன்னை கடுமையாக தண்டிப்பேன். அதனால நான் சொல்றதை கேளு. நீ எப்போ வழக்கமா என்னை கூட்டிட்டு போற இடத்தையெல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டு நான் போற இடத்துக்கு நீ வா என் கூட. நான் உன்னை ஒரு இடத்துக்கு, நல்ல இடத்துக்கு கூட்டிட்டு போறேன், வா. போறதுக்கு முன்னாடி திருநீர் பூசு, 5 எடுத்து சொல்லு, வா போலாம். வாராய் நெஞ்சே உந்தன் துன்மார்க்கம் யாவையும் வைத்து கட்டு. இங்கு ஆராய் அடிக்கடி சுற்றுகின்றாய். உன் அவலமதிக்கு 1000 புத்தி சொன்னாலும் ஓர்கிலே. ஓ கெடுவாய். கெட்டு போற. நான் சொல்றது கேளு. நீ கெடுறது இல்லாம என்னையும் சேர்த்து கெடுப்ப. பாராய் உரை கொல்லுவேன் வெல்லுவேன் அருட்பாங்கு கொண்டே. ஒரு முக்கியமான கருத்து இப்ப நாம இதுல அவர் சொல்லுகிறார். மனதை வெல்லுதல், மனதை கொல்லுதல், அல்லது மனதை அழைத்து செல்லுதல். நீ நினைச்சால் தமிழேற்கு கதி உண்டு. முந்திரப்பட்ட சொல்ற, நீ மனசு வச்சேன்னா எனக்கு நல்ல கதி உண்டு. இப்ப இந்த மனதை பொறுத்த அளவுல ஒரு முக்கியமான கருத்து நம்ம தாய்மானவர் சொல்லுகிற ஒரு கருத்தைய நம்முடைய ஸ்ரீமத் பாமன் சுவாமிகளும் சொல்லுகிறார். இப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, பாமன் சுவாமி இன்னும் கொஞ்சம் 17, இவரு பாமன் சுவாமி 19, இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஸ்டேட். நமக்கு இந்த மனதை திருத்துவதற்கு, மனதை புரிந்து கொள்வதற்கு, மனதை பக்குவப்படுத்துவதற்கு சிறந்த ஒரு சாதனமாக சொல்லி இருப்பது நம்மளை யோகம். இந்த யோகம் என்று சொல்லக்கூடிய ஒரு நெறியில தான் மனதை
இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், அப்புறம் பிரத்யாகாரம், தாரண, தியானம், சமாதி அப்படின்ற ஒரு வரிசையை சொல்லி இந்த இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம் என்று சொல்லக்கூடிய இந்த நான்கையும் தூல யோகம் என்று சொல்லி இந்த நான்கினாலேயும் அந்த மனதை சரிப்படுத்துதல். டு பிரிங் இட் அண்டர் யுவர் கண்ட்ரோல், உங்களுடைய கண்ட்ரோல்ல அதை கொண்டு வர்றது அப்படின்னு. இப்ப இன்னொரு பக்கத்துல பார்க்கிற பொழுது மனத்தை நீங்கிய பிறகுதான் மனம் என்கிற கருவியை நீங்கிய பிறகுதான் பிரம்மத்தை அடைய முடியும். மனம் என்கிற கருவியினால் அகப்படுகின்றவன் அல்லன் என்றும் சொல்லப்பெறுகிறது. அப்ப நமக்கு என்ன புரியலன்னா, இந்த மனம் என்று சொல்லக்கூடியதை நான் இழந்து திருவருளை பெறுவேனா, அல்லது மனம் என்கிற கருவியை வைத்துக் கொண்டே நான் திருவருள் பெறுவேனா? இந்த மனம் என்கிற கருவியை வைத்துக் கொண்டு திருவருள் பெற முடியுமா? இல்ல மனம் என்கிற கருவியை இழந்த பிறகுதான் எனக்கு திருவருள் வருமா? சரி, மனம் என்கிற கருவியை இழந்த பிறகுதான் திருவருள் வரும் என்று சொன்னால் மனம் என்கிற கருவியை இழப்பது எப்படி? மனம் என்கிற கருவியை இழப்பது எப்படி? அதனை துரத்துவது எப்படி? அப்படின்னு நாம திட்டம் போட்டா அந்த மனம்தான் கூட சேர்ந்து திட்டமே போடுது இல்லையா? இப்ப மனத்தை நான் ஒடுக்க வேண்டும்னு சொல்றது யாருன்னு கேட்டா மனம் தான் சொல்லிட்டு இருக்கு. வாழ்க வீழ்கன்னு சொல்லுகிற கோஷ்டியில வாழ்கள் இருக்கா வீழ்கள் இருக்கானே தெரியாதபடிக்கு இது கூடவே தான் இருக்கு. இப்ப இது எப்படி டிஸ்கார்ட் பண்றது அப்படிங்கிற பொழுது இந்த மனம்ங்கிற கருவி பத்தி ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் தகராலய ரகசியங்கிற நூல்ல ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. இப்ப அந்த விஷயத்த எலாபரேட்டா சொல்றதுக்கு எனக்கு நேரம் இல்லை, ஆனா அதை ஒரு சிஸ்டா உங்களுக்கு சொல்லுகிறேன் ஒரு இதான். இப்ப மனத்தினுடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த மனத்தினுடைய இயல்பு இந்த பிரபஞ்ச விஷயங்கள் பொருள்கள் இருக்கு அல்லவா, இவற்றை பற்றுகிற திறன் அதுக்கு இருக்கு. பொருள்களை பற்றுகிற திறன் இருக்கு. இந்த பொருள்களை பற்றுகிற திறம் அதற்கு இருப்பதினாலே அந்த பொருள்களை பற்றி 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 அது உருவமாக அதிலே அது சேமித்துக் கொள்ளும். அது எப்படி அதை சேமித்துக் கொள்ளும்? உருவமாக சேமித்துக் கொள்ளும். எல்லாத்தையும் உருவமாக சேமித்துக் கொள்ளும். நீங்க எந்த பொருளை பற்றுகிறதோ யாரையும் இப்ப ஐயான்னு நான் மனசுல நினைச்சேன்னா அது எப்படி உள்ள பற்றி வச்சிருக்கோம்? ஐயாவோட வடிவத்தோட எடுத்து பற்றி வச்சிருக்கோம், அப்படித்தானே? அப்ப உருவங்களை பற்றுகின்ற இந்த நிலை, இந்த மனம், இந்த மனத்தை நாம் என்ன செய்யலாம் என்று சொன்னால் இந்த மனத்தினுடைய நிலையை உருவத்தை பற்றுகிற இந்த மனத்தை அருவத்தை பற்றுமாறு செய்தல். இப்ப அருவத்தை பற்றுமாறு செய்தல் என்று சொல்லுகிற பொழுது உருவங்களையே பற்றி பழக்கப்பட்டு கொண்டிருந்த அந்த மனதுக்கு உருவ மனம் என்று பெயர். அருவத்தை பற்றுகிற மனம் அருவ மனம் என்று சொல்லப்படுகிறது. எனக்கும் மனசு உண்டு, சீவன் முத்தருக்கும் மனசு உண்டு. ஆனால் என்னுடைய மனம் உருவ மனம், அவர்களுடைய மனம் அருவ மனம். அருவத்தை இது பற்ற ஆரம்பித்தது என்று சொன்னால் அதனால் திருவருளை பெறலாம் என்று ஸ்ரீமத் பாமன் சுவாமிகள் சொல்லுகிறார். அந்த பாட்டை சொல்றேன். உருவம் தெரிமனம், இது உருவ மனம் என்று பேரு. உருவங்களா பற்றும் அருவத்தை பற்றக்கூடிய மனம் அருவ மனம். இப்ப ரெண்டு மனமா சார்னா இல்ல. இந்த உருவ மனம் என்பது உருவத்தையே பற்றி கொண்டிருந்த மனத்தை அது வெளியே பற்றுவதை விட்டு அதுக்கு பற்றுவதுதானே வேலை, அது அருவத்தை பற்றுமாறு உள்ளே அதனை செய்தது.
அருவத்தை பற்ற ஆரம்பிக்கிற பொழுது அந்த மனமானது திருவருளை பெறுவதற்குரிய சாதனமாகி போகிறது. திருவருள் கிட்டி விடுகிறது. திருவருள் கிட்டி திருவருளிலே திளைக்கின்ற பொழுது அந்த அருவ மனம் தானாக விடுபட்டு விலகி கொள்ளுகிறது. இந்த திருவருளிலே திளைக்கின்ற பொழுது அது தானாக விலகி விடுபட்டு போகிறது. மனம் இது வரைக்கும் வந்தது. பாமன் சொல்லுகிறார், உருவ மனம்தான் திருவருளை பெறுவதற்கு தடையே தவிர அருவ மனம் திருவருளை பெறுவதற்கு தடை அல்ல. அப்ப ஒரு $1 மில்லியன் கொஸ்டின் ஒண்ணு வருது. உருவ மனத்திலிருந்து அருவ மனத்துக்கு எப்படி சார் போறது? அதுதான் பெரிய விஷயம். உருவ மனத்திலிருந்து அருவ மனத்துக்கு எப்படி போறது அப்படின்னு கேட்கிற பொழுது இந்த உருவத்தை மட்டும்தானே பற்றுகிறது இந்த மனம், உருவ மனம். இந்த உருவத்தை பற்றுகிற மனத்தை அதை கொண்டு நீ உன்னுடைய இறைவனுடைய உருவத்தை பற்று. எந்த இறை வடிவம் உனக்கு உகந்ததாக இருக்கிறதோ அந்த இறை வடிவத்தை உனக்குரிய மூர்த்தமாக பற்றிக்கொள். அந்த உருவத்தையே நினை. அதுதான் உருவ மனமாச்சே. அது வெளியிலேயே தாரு, அதை பார்த்தவன பிடிக்கும். இப்ப பார்த்தவன உருவ மனமா அது பார்த்தது இல்ல. அந்த உருவ மனத்தை உருவமாக பார்த்ததை இப்பொழுது உள்ளே எடுத்து கொண்டு போய் அந்த உள்முகமாக அந்த உருவத்தையே நினை. அந்த உருவத்தையே நினைத்துக் கொண்டே இருக்கிற பொழுது அந்த உள்ளத்தை எப்பொழுதும் அந்த உருவத்தையே நினைத்துக் கொண்டு இருக்கிற பொழுது தானாக அந்த உருவம் கரைந்து போய் அந்த மனத்திலே திருவருள் தோன்ற ஆரம்பிக்கும். இதுதான் ஒரே வழிதான். இதை நீங்க நல்லபடியா யோசிச்சு சொல்லுங்க. உருவம் தெரிமணம் உருவம் தொழு பலன். உருவம் தொழு பலன் என்ன என்று கேட்டால், உருவத்தை வெளியிலே கும்பிடுவதில் தப்பு இல்லை. முருகரையே நினைக்கிறோம், முருகனுடைய உருவத்தை அதனாலதான் உருவ வழிபாடு வைத்தார்கள். நமக்கு உருவத்தை பற்றுகிறது. எளிய உருவத்தை பற்று, வேற எதையும் நினைக்க வேண்டாம். உருவத்தை பார்த்து உருவத்தை உள்ளே ஏற்றி அந்த உருவத்தையே நினைத்துக் கொண்டு இருக்கிற பொழுது உருவம் தானாக கரைந்து உள்ளம் அருவத்தை பற்றும், அந்த சிவத்தை பற்றும், அருவ நிலையிலே பற்றும். உறவே அது பரமணமாகும் கருது இந்த மனசை அல்லது இந்த மண்ணுலகதிலே உரியவர் எவர் ஆவார். ஒரு கேள்வி கேட்கிறார், இந்த மனசை விட்டுட்டேன்னா எதை வச்சு திருவருளை பெற போற? சாமி கேட்கிறாங்க. இந்த மனசை அழிச்சு விட்டு அதை விரட்டி விட்டு நீ எதை வச்சுக்கிட்டு திருவருள் பெற போற? இந்த மண்ணுலகில உனக்கு அதுக்குத்தான் அதை குடிச்சிருக்கிறார். நீ அதை இன் ப்ராப்பர் வே யூஸ் இட், சரியானபடி பயன்படுத்திக்கிட்டேன்னா திருவருளை பெறுவதற்கு உனக்கு உரிய சாதனம். கருது இந்த மனசை அல்லது இந்த மனசு இல்லாமல் இந்த மண்ணுலகத்திலே உரியவர் எவர் உனக்கு உரியவர் யாரு? மருள் என்றிடு நசைதனில் நின்றிடில் அது வலியார் பகை துணிகளை. நீ எந்த உருவத்தை பற்றுகிறாய் அந்த உருவத்தினாலேதான் அது அத்தனை துன்பங்களையும் கொண்டு வந்து தருகிறது. உன் மனதை கொண்டு அருளை பற்ற ஆரம்பித்து விட்டால், அருளை பெற வேண்டும் என்கிற பற்றை அதுக்கு ஏற்படுத்தி விட்டால் உனக்கு இந்த மனமே திருவருளை பெற்று தருகிற சாதனமாகிவிடும். எனவே உருவ மனம் என்பது மனம் 2 விஷயங்கள்ல செயல்படுகிறது. அது பகிர்முகமாக வாங்காத வெளி உலகத்திலே தொடர்பு கொண்டு அது உருவங்களை பற்றுகிற பொழுது பகிர்முகம், அந்தர்முகம் என்று சொல்வார்கள், உள்முகமாக நிற்றல். அப்ப பகிர்முகமாக அது எதை பற்றியதோ அது அந்தர்முகமாகவே அதையும் பற்றி கொண்டு நிற்கும். வெளியில நாம எதை ரொம்ப பார்த்து அதிசயித்து ஆச்சரியப்பட்டு அதன் மேல் ரொம்ப விருப்பப்படுகிறோமோ உடனே என்ன பண்ணுவோம், அதை அந்தர்முகமாகவும் அதையே வைத்துக் கொள்ளும். அதனால விளைவதுதான் துன்பங்கள். நீ வெளியில உருவமாக சிவ வடிவத்தையோ, அதனாலதான் அத்தனை ஆகம வடிவங்கள் நமக்கு தந்திருக்கிறார்கள். தட்சிணாமூர்த்தமோ நடராஜர் மூர்த்தமோ முருக மூர்த்தமோ ஏதாவது ஒரு மூர்த்தத்தை எண்ணி அந்த மூர்த்தத்தையே நினைத்துக் கொண்டிருந்து நீ கண்ண மூடினா அந்த மூர்த்தம் உள்ள இப்ப அந்தர்முகமாக காண ஆரம்பிப்பு.
இப்ப அந்த மூர்த்தத்தை உள்ளேயே நினைத்து 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 கண்ண முன்னா அந்த இல்லையா, கண்ண முன்னா அது வருமா சார் அப்படின்னு நிச்சயமா வரும். கண்ண முன்னா நம்ம எதிரி வரான்ல, நமக்கு கேட்டுக்கிட்டா வரான் நம்மகிட்ட இல்லையா, அவனே வரான். ஏன் அவ்வளவு தூரம் பற்றி இருக்கிறோம், அதை விட்டு அவ்வளவு உள்ள கூட்டிட்டு வர நீ, அவன் வெளியிலேயே அவ்வளவு ஆபத்தை உண்டு பண்றான். அவன் உள்ள கூட்டு வந்து என்ன பண்றது, வெளியே வச்சிடணும். உள்ள கூட்டு வர வேண்டியது முருகன் சிவன். உள்ள கூட்டு அவங்க உள்ள வந்தாங்கன்னா மனசை உள்ள தூய்மை பண்ணி சுத்தம் பண்ணி அப்படியே அந்த நினைப்பை தூய்மை பண்ணி கரைஞ்சு போய் திருவுருளா நிற்கும். அந்த திருவுருளிலே சிவானந்தம் பெறலாம் என்ற அந்த செய்தியைத்தான் தாய்மானவரும் அந்த நெஞ்சே எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு வா, என்ன நாம சிவபெருமானிடம் பெற வேண்டிய செய்திகள் நிறைய உள்ள என்று சொன்னார் என்று சொல்லி இந்த அளவிலே இன்றைய தினம் நாம் இந்த மீள் பார்வையை நிறைவு செய்கின்றோம். கொஞ்சம் இன்னைக்கு டிராபிக் கொஞ்சம் தாமதம். எந்த நேரத்துல நேற்று சொன்னனோ 7 மணிக்கு என்ன கரெக்டா 7:20 தான் வர முடிஞ்சது. அது மாதிரி தாமதம் ஆயிடுச்சு. அதனால தாமதத்திற்கு பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் நிறைவு செய்து பெரிய புராணம் முழுக்க நான் குறுந்தகடாது யூஎஸ்பியா பேசியிருக்கேன், விரலியா இருக்கு. அதுவும் திருமந்திரம் 1 to 9 வரைக்கும் நம்முடைய கமலவன சத்சங்கம் அதையெல்லாம் நீங்க வாங்கி பொக்கிஷம் போல வைத்துக் கொள்ள வேண்டும். நரம்பு நூல்கள் இருக்கு. ஞானத்திரளுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஞானத்திரளை மற்றவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்று கேட்டு நீங்க திருமுறைக்கு செய்யற மிகப்பெரிய தொண்டு. ஞானத்திரளுக்கு ஒருத்தரை 2 பேரை சப்ஸ்கிரைப் பண்றதுக்கு சேர்த்து விட்டீங்கன்னா அது நீங்க திருமுறைக்கு செய்யற பெரிய தொண்டாக கருதப்படும். சுவாமி உடனே அதை எழுதி வச்சுக்குவாரு உங்க கணக்குல என்று சொல்லி இந்த அளவிலே இதனை நிறைவு செய்து நாளை மறுநாள் வழக்கம் போல நம்ம திருவாசகம் இங்க திருச்சதகம் அதனை நாம் சிந்திப்போம். வியாழக்கிழமை மாலை அன்பர்கள் எல்லாம் வந்திருந்து அந்த திருவாசகத்தை கேட்டு இன்புற வேண்டும். எங்க நமக்கு கிடைக்க போகுது, இங்க கமலநாத சத்சங்கம் வந்தாதான் கிடைக்கும். இப்படி மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமீனே என்று நீங்கள் வந்து முந்திக் கொண்டு பெற வேண்டும் என்று சொல்லி இந்த அளவில் நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவ நண்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கிறேன். ஓ நமச்சிவாய, ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்பலம். கனகத்திரளே போற்றி. பார்வதி பதையே. தென்னாடுடைய சிவனே போற்றி. நல்ல வாய்ப்பு கொடுத்தீங்க. நீங்க